Hallelujah. Hallelujah. Let us pray. எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு உறவாட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படியாய் செபிக்கிறாப்பா. ஆண்டவரே, இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய ஆளுகை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்த நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, கண்களை, சிந்தனை, எண்ணங்களை, ஆட்டிடியூடை, பிஹேவியரை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஏசப்பா, உம்மை தரிசித்து வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நீர் எங்கள் ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக நாங்கள் இந்த பூமியில் ஒவ்வொருவரும் செயல்பட ஆண்டவரே நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் மீது விசேஷமாய் இறங்க நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையாய் இந்த பூமியில் நீர் எடுத்து எங்களை பயன்படுத்தும்படியாய் செபிக்கிற ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே தயவாய் நீர் முற்றிலுமாய் மாற்றி தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையான மெய்யான ஆட்டுக்குட்டியாய் ஆண்டவரே சுத்த இருதயமுள்ள ஆண்டவரே உம்முடைய செம்மையான ஆண்டவரே ஜனங்களாய் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தொடர்ந்து நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறாயா. ஆண்டவரே, உம்முடைய உயர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவர் மீது விசேஷமாய் இறங்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே பலப்பட உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தமாய் தொடர்ந்து வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய ஆளுகை உடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை நடத்த நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்திலே 100வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 100வது பேஜில் 1வது பாடல். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. எல்லாரும் எழுந்து நின்று பாடலாம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றேன். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, உனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே.
என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். நன்றியா 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 நன்றியா. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தேன். பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தேன். ஆறுகள் ஓட செய்தீரே, பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றியா 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 நன்றியா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். நன்றியா 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 நன்றியா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. 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 ஆண்டவரே, பாலைவன பாதையில் ஆண்டவரே பாதைகள் திறந்தீர். ஆண்டவரே ஆண்டவரே, இல்லாமையிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் மேன்மையாய் நடத்துகிறீர் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை, உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து எங்களை தொடர்ந்து நடத்த ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களுக்கு தொடர்ந்து ஜெயம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, அந்த ஒரு உணர்வோடு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் தெளித்து எங்களுக்கு நீர் ஜெயத்தை தொடர்ந்து நீர் கட்டளையிடுவதற்காக உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தொடர்ந்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்திலே 98வது பேஜில் 3வது பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரிகள் துரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம்,
என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தர் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்திலிருந்து ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, அடிமைத்தனங்களிலிருந்து ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, நோயிலிருந்து ஜெயம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா ஜெயங்களையும் ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நீர் செயல்படுவீராக ஆண்டவரே. அப்பா ஒருவரே நாங்கள் நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவரையே நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த ஜனங்கள் ஒருவரும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிற ஆண்டவரே. உம்மை நம்பி ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. தொடர்ந்து நீர் எங்களை நோக்கி பாருங்க ஆண்டவரே. 95வது பேஜில் 3வது பாடல் பாடி அவருடைய அன்பையும் அவருடைய நேசத்தையும் நாம் வெளிப்படுத்தி அவரை நாம் ஆராதிக்கலாம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன்,
நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான், இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டா, இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. உம்மையை நான் ஆராதிப்பேன், 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 நான் பின் திரும்பேனே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறபடியினால், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிறபடியினால், ஆண்டவரே, அப்பா, உம்முடைய மகத்துவங்கள், உம்முடைய வல்லமைகள் எங்களோடு செயல்படுகிறபடியினால், ஆண்டவரே, இந்த பூமியில், ஆண்டவரே, அசைக்கப்படாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆண்டவரே, ஒரு விசுவாச வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும், ஆண்டவரே, வாழ்வதற்கு தொடர்ந்து நீர் எங்களுக்கு, ஆண்டவரே, உதவி செய்து, ஆண்டவரே, நீர் தொடர்ந்து நடத்தும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை, ஆண்டவரே, தொடர்ந்து வல்லமையாய் இந்த பூமியிலே, ஆண்டவரே, நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு தகப்பனே, ஆண்டவரே, உம்முடைய உயர்ந்த, ஆண்டவரே, உம்முடைய மகிமை பொருந்திய, ஆண்டவரே, உம்மை வல்லமை பொருந்திய உம்முடைய ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஊற்றப்படும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. நடத்துங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென்.
நாம் அமர்ந்து கொள்வோம். சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடப்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 46. அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன். சேலம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் அதன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே வாழ்க்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். ஸோ இந்த சங்கீத பகுதியை வந்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஸோ முதல் வாசனத்தை பார்க்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவர். ஸோ இந்த வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. ஸோ இது வந்து ஒரு பெலன் தரக்கூடிய வார்த்தை. எப்படின்னா நம்ம துன்ப நேரத்தில் தான் வந்து ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்மளை வந்து உணர முடியும். ஸோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிருப்போம், யார் நமக்கு வந்து உதவி செய்வா அப்படிங்க இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது ஸோ அந்த நேரத்தில் வந்து துணையாக நிற்கிறது. ஏன்னா நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணாலும் பண்ணாட்டியும் நம்ம தேவனோட பிள்ளையாக இருந்தோம்னா ஸோ அந்த நேரத்தில் நமக்கு எங்கேருந்து அடைக்கலம் வருதுன்னா அது தேவன்கிட்ட இருந்து தான் வருகிறது. அதே போல் ஆபத்து காலத்தில் வந்து நம்மளை வந்து காப்பாற்றுறது தேவனாக தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சத்தியம். அடுத்த வார்த்தைகளை பார்க்கும்போது, ஆகையால் பூமி திசை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஸோ இது எதை குறிக்கிறதுனா, ஸோ இப்போ போர்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். போர் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து உலகத்தில் நடக்குது. இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை ரொட்டீனாக வந்து டெய்லி நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசம். அந்த விசுவாசம், என் தேவன் என்னோடு இருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் வந்து பயத்தினாலே இந்த கொரோனா காலத்தில் இறந்து போனதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளாம் எப்படி உயிர் பிழைச்சோம்னு கேட்டோம்னா, தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் நம்மளோட இருதயத்தில் இருக்கும் பொழுது அது வந்து எந்த ஒரு டாக்டராலையும் வந்து ஹீல் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஸோ அந்த விசுவாசம் எங்கேருந்து வருதுன்னா, நம்ம வந்து சபைக்கு வர்றதுனாலையும் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து படிக்கிறதுனாலும் அந்த தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நமக்கு பலப்படுத்துறதுனால ஸோ நம்ம இருதயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்குவத்தை அடைஞ்சிடுது. நம்ம பயப்பட மாட்டோம். ஸோ அந்த பயம் மற்றவங்களை பார்த்திங்கன்னா பயந்துருவாங்க. எவ்வளோ பணம் வச்சுருப்பாங்க, சொத்து வச்சுருப்பாங்க, பார்த்திங்கன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ளே எங்கே இருக்குன்னா ஒரு பயம் இருக்கும். எங்கே நம்ம செஞ்ச பாவம் நம்மளை வந்து கொண்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த விசுவாசமான வாழ்க்கை, தேவன் மீது கொண்ட அந்த விசுவாசத்தினால எனக்கு ஒன்றுமே நடக்காது, என் தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த பயம் வந்து நம்மள்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஸோ அந்த தேவனுடைய சத்திய பாதையில் நடக்கும்பொழுது நம்ம தேவன் வந்து நம்ம இதயத்தில் பேசுகிறாரு. நம்ம எந்த ஒரு தீமையான காரியம் பார்த்தாலும், நியூஸ் பார்த்தாலும் சரி, எது பார்த்தாலும் சரி, நம்ம வந்து அசைக்கப்படுவதில்லை, பயப்படுறதில்லை. அதுதான் அந்த வார்த்தை சொல்கிறது. அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கியதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். அப்போது இந்த இடத்துல ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஸோ இந்த நதியை வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த ஹார்மோஸ் ஜலசிந்தி,
ஸோ அது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது, போய்கிட்டு இருக்குது. மக்களுக்கு வந்து அதை போஷிக்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த வழியாக தான் கடந்து வருது. ஸோ அதோட இதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது இன்றைக்கி இந்த போர் வந்து பயங்கரமாக இருந்த போர் வந்து ஓரளவுக்கு நின்று இருக்குன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுது, இந்த போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது தான் அப்போ அந்த இடத்துல பார்க்கும், தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்காம போகுது. ஆனால் நமக்கு வந்து டெய்லி உணவு கிடைக்குது, நம்ம சந்தோஷமாக எப்போதும் போல் இருக்கிறோம். அப்படி காரணம் என்னென்னா, தேவனோட பிள்ளைகளுக்கு தேவன் வந்து அந்த ஏற்ற நேரத்தில் எல்லாமே ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறாருங்கிறத அந்த வசனத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டும். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிட்டு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வசனத்தை தான் நமக்கு திரும்ப இந்த இடத்துல கொடுக்குறாரு. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திக்கும் போது நம்ம திரும்ப திரும்ப நம்மளுடைய இருதயத்தில் பதிவு செய்ய வேண்டிய விஷயம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் பூமியில் என்ன நடந்தாலும், என்ன ஒரு செய்கை நடந்தாலும், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களையும் ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து. ஸோ இந்த வில்லுங்கிறது மிசைலோட நம்ம எடுத்துக்கலாம். ஈட்டியை முறிக்கிறார், அந்த ட்ரோன் எல்லாமே, ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இது எல்லாமே நம்ம வந்து இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்மளை காப்பாற்றுறது யாருங்கிறத நம்ம வந்து தெளிவாக அறிந்து கொள்ளணும். இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸோ இன்றைக்கி இந்த சங்கீத பகுதி, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நேர்ந்தாலும் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் வந்து கர்த்தருக்கு நம்ம வந்து பயப்படணுமே தவிர உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு பயப்படாமல் நம்ம வந்து பாவத்தை விட்டு நீங்கி இருந்தோம்னா, பாவத்தை விட்டு விலகி ஒரு பரிபூர்ணமான பாதையில் நோக்கி போனோம்னா, தேவன் நம்மளை சதா காலமும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அப்படிங்கிறது அந்த சங்கீத பகுதி நமக்கு இருக்குது. ஆமென். அடுத்ததாக லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் படி நம்மளோடு பேசுவது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ இது தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. அற்பமான ஆரம்பம், முடிவு சம்பூரணம். கொஞ்சத்தில் உண்மை அநேகத்துக்கு அதிபதி. இது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் வேதத்தை நல்ல முறையிலே தியானிப்பதற்கு நம்மளுடைய நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, உலக ஜனங்களே கம்பெனியில் ஃபஸ்ட்டு ஹெல்ப்பராக ஜாயின் பண்ணுவாங்க. அந்த வேலையில் அவங்க உண்மையாக கரெக்டான நேரத்துக்கு போய் அந்த வேலையை, அந்த ஹெல்ப்பர் வேலையை சரியாய் முடித்து அவங்க கடந்து வரும்போது அவங்களுக்கு மேலே இருக்க சூப்பர்வைசர் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு அடுத்த பொசிஷன் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேரை எனக்கு தெரியும், பிரதர் பிரபுவை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் ஹெல்ப்பராக சகோதரன் போயிட்டு இருந்தார், நான் இப்போ அவரை என்ன செஞ்சுருக்கிறேன், சார்ஜெண்டாக நான் மாற்றி விட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன் அந்த சார்ஜெண்டான பொசிஷன் அவருக்கு போகுது? அவங்க எல்லோரும் வந்து பிரபு பிரதருக்கு ஏதாவது காசு கொடுக்குறாங்களா, என்ன சார்ஜெண்டாக மாற்றுங்கன்ட்டு? இல்லை, என்ன செய்கிறாங்க, அந்த ஹெல்ப்பர் வேலையில் அவங்க எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, எப்படி போயிட்டுருக்காங்க வேலைக்கு, சைட்டில் இருந்து அவங்கள குறித்ததான என்ன ஃபீட்பேக் வருது, ஒழுங்காக வேலை செய்கிறானா அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க.
பார்த்துட்டு அவங்கள என்ன செய்கிறாரு, சார்ஜெண்டாக மாற்றுறாங்க. உலக ஜனமாகிய நம்மளே இந்த காரியத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் செய்யும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை உங்களை என்னை பார்த்து சொல்கிறாங்க, கொஞ்சத்தில் நீ என்ன செய், உண்மையாயிரு. அப்போ நான் என்ன செய்கிறேன், ஒன்று அநேகருக்கு அதிகாரியாய், அநேகத்துக்கு அதிகாரியாய் நான் என்ன செய்கிறேன், மாத்துறேன்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ எதில் எல்லாம் நம்ம உண்மையாக இருக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை, தேவனுக்காக நேரத்தை கொடுப்பதில் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். ஆத்துமாக்களை சந்திப்பதில் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக சீஷர்களுக்கு அப்பியர் ஆகிறாங்க, சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுறாரு. வெளிப்பாடு கொடுத்த உடனே சீஷர்கள்ட்ட அவர் சொல்கிறாரு, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அதை அவங்க என்ன செய்கிறாங்க, செய்ய ஆரம்பித்தாங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருடங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சின்ன வார்த்தைக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கீழ்ப்படிந்தாங்க, செய்ய ஆரம்பித்தாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சின்ன ஒரு பொறுப்பை, கர்த்தர் கொடுத்த பொறுப்பை அவங்க என்ன செஞ்சாங்க, கண்ணியமாய் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. பாருங்கள், இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்துதான் தேவன் என்று சொல்லி அறிக்கை பண்ணும்படிக்கு எத்தனை கோடி ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு 13 சகோதரர்களை நம்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பொறுப்பை அவருடைய கரங்களில் கொடுக்குறார். 13 சகோதரர்கள், 13 டிசைபிள்ஸ், அவ்வளோதான். அவங்க 11 நான் சொல்கிறேன், 11 பேரை நம்பி ஆண்டவர் ஒரு பொறுப்பு அவங்க கையில் கொடுக்குறாரு. இன்றைக்கி பாருங்கள், அந்த 11 பேரும் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்களாக இந்த இடத்துல மாறி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு நிஜமாக இருக்குது. கொஞ்சத்தில் நீ உண்மை உள்ளவனாக இருந்தால் போதும், ஒன்று என்ன செய்கிறேன், ஆண்டவர் அநேகத்துக்கு அதிகாரியாய் தேவன் என்ன செய்கிறாரு, மாற்றுவேன் என்று சொன்ன தேவன் அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஊழியங்களிலே நாம் என்ன செய்யணும், உண்மையாக இருப்பதற்கு நாம் உண்மையும் சின்சியாரிட்டியும், நமக்கு எந்த அளவுக்கு நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு நேரத்தை தேவனுக்கு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். வேறு என்னெல்லாம் நம்மளால் என்ன தேவனுக்கு செய்ய முடியுதோ அதை நம்ம என்ன செய்யணும், தேவனுக்காக செய்யும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் முன்னுக்கு வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் நல்ல பாடுகிறவர்களாக இருக்கலாம், இல்லது நீங்கள் நல்ல ஆர்கனைஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் கொடுத்துருக்காங்க, நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். என்னென்ன தாளந்துகளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த தாளந்திலே ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கும்படியாய். சின்னதில் ஆண்டவர் ஒரு தாளந்தை கொடுத்து பார்ப்பாங்க, அந்த ஒரு தாளந்தில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 2 தாளந்தை கொடுக்குறாரு. அந்த 2 தாளந்தில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, 4 தாளந்தை கொடுக்குறாரு. 10 தாளந்தில் உண்மையாக இருந்தவங்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு, 20 தாளந்தை கொடுக்குறாரு. என்ன தேவன் நம்மளிடத்தில் கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம தேவனுக்கு நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் அதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு தருவதற்கு தேவன் என்ன செய்கிறாரு, போதுமானவராக இருக்கிறார். எனக்கு தெரியும், 7 வருடங்களுக்கு முன்பதாக 2020 நினைக்கிறேன், இந்த இடத்துல தனியாக, இந்த வீட்டில் தனியாக உட்காந்து ஜெபிச்சேன் நான், தனியாக. ஆனால் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பெருக தான் செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா ஆண்டவர் இந்த வருடத்திலே 2026 வருடத்திலே எங்கள் முழு குடும்பமும் கர்த்தருக்குள் ஞானஸ்தானம் பெற்று அவருக்காக நிற்கும்படி ஆண்டவர் என்ன செஞ்சாங்க,
கிருபை செஞ்சாங்க. இது நான் 15 வருடத்திற்கு முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எடுத்த ஒரு முடிவு. ஒரு மனிதனுடைய கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன முடிவுகளை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்து முடிய பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் நம்மளையா இப்படி நடத்துகிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு என்ன செய்யுது? ஆச்சரியமாக. இது ஒரு தகுதியும் இல்லை. நம்மளுடைய பழைய வாழ்க்கைகள் எல்லாம் எடுத்து பார்த்தோன்னா இந்த வேதத்தை எடுத்து நிற்பதற்கு கூட தகுதி இல்லாத ஜனங்கள் நம்ம. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய பாஸ்டை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இயலாமையை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இல்லாமையை பார்க்கிறவர் அல்ல, நமக்கு முடியாது என்று இருந்த நாட்களில் அதே தேவன் பார்க்கிறவர் அல்ல. வாட் இஸ் யுவர் டிசிஷன் டுடே? இப்போ நீ என்ன நினச்சிருக்கிற? என்ன முடிவில் இருக்கிற? என்ன எடுத்திருக்கிற? இப்பொழுது நான் உனக்கு தந்திருக்கக்கூடிய காரியத்தில் நீ உண்மையாக இருக்கிறையா? அதைத்தான் என்ன செய்கிறாரு தேவன் நம்மளிடத்தில் பார்க்கிறார். பழைய தேவன் தோண்டுகிறவர் அல்ல. டுடே இன்னையிலிருந்து ஆண்டவரே, சின்ன ஊழியங்கள் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சின்ன ஊழியத்தில் நான் உண்மையாக இருக்க எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அது அப்படியே பெருகுவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர் போதுமானவராக இருக்கின்றார். பாருங்க, நம்ம எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9வது வசனம். 1 அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மளை அழைத்த தேவன் என்ன செய்ய எப்படிப்பட்டவரா? உண்மையுள்ள தேவனாக தான் இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் பாருங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் சொன்னேன், உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? உட்காந்து ஜெபிங்க. ஜெபிக்கிறதற்காக நேரத்தை செலவிடுங்க. தேவனோடு நேரத்தை என்ன செய்யுங்க? செலவிடுங்க. ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறதுல நீங்கள் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்க வேண்டும். எப்படி இந்த காரியம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். எப்படி நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம், அதில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? இல்லது ஜனங்கள் எல்லாம் கூடி வரும்போது மாத்திரம்தான் நம்ம தேவனோடு உள்ள உறவு இருப்பது போல நம்ம நடிக்கிறோமா? எல்லாவற்றையும் தேவன் நன்றாய் அறிந்தவர். ஐக்கியம் அப்படின்றது என்னதுன்னா, இட் இஸ் பியாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது நண்பர்களோடு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு உறவு வைத்திருக்கிறோம். நம்ம மனைவியோடு நம்ம என்ன வச்சிருக்கிறோம்? ஐக்கியம் வச்சிருக்கிறோம். ஒரு சில நண்பர்கள்ட்ட நம்ம என்ன செய்வோம்? ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டாம்னு நினைப்போம், சொல்லுவோம்னு நினைப்போம். ஆனால் மனைவிட்ட நம்ம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அவங்ககிட்ட அவங்க கோபம் இருந்தாங்கன்னா அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுவாங்க? கணவன்கிட்ட தான் காட்டுவாங்க. கணவனாக இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள்ட்ட தான் காமிக்கிறோம். இந்த ஐக்கியம் யாரிடத்தில் இருக்கணுமா? தேவனிடத்தில் நம்ம இருக்கணும். அதுதான், அதில் நம்ம உண்மையாக இருக்கணும். தேவனுக்காக நம்ம பயன்படணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, தேவன் நம்மளை முன்குறிச்சிட்டாரு, கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவரோட உள்ள ஐக்கியத்தில் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். அவரோட உள்ள ஐக்கியத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னாலே மற்ற எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? அப்படியே தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவார். நீ கொஞ்சத்தில் உண்மையாயிரு. என்னோட உள்ள ஐக்கியத்தில் நீ என்ன செய்? உண்மையாக இரு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னை அநேகருடைய ஐக்கியத்தில் உண்மையாக இருக்கும்படி தேவன் கிருபை செய்வார். அநேக உண்மையுள்ள ஜனங்களை தேவன் நமக்காக என்ன செய்வாங்க? கொண்டு வந்து சேர்ப்பாங்க. சபையோடு
இணைந்து நிற்கும்படி, உங்களோடு என்னோடு இணைந்து நிற்கும்படி, குடும்பத்தோடு இணைந்து நிற்கும்படி ஆண்டவர் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது தேவனுடைய வார்த்தை. அதாவது தேவனோட உள்ள ஐக்கியத்தில், உறவில் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜெப நேரத்தை நாம் கூட்ட வேண்டும், வேத தியானத்தை நாம் கூட்ட வேண்டும். அவரோடு உள்ள உறவில், ஐக்கியத்தில் நாம் இன்னும் பலப்படுவோம், உண்மையாக இருப்போம். ஆண்டவர் நமக்கு இன்னும் நம்மை பெருக செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். மறுபடியும் சொல்றாரு, உங்களை அழைக்கிறவர் யாரா? உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். நம்மளை யார் அழைச்சிருக்காங்க? நம்ம எல்லோரையும் அழைத்திருக்கிறது யாரு? அவருடைய பாதையிலே அழைத்திருக்கிறது தேவன். நம்மளை என்ன செஞ்சிருக்காங்க? அழைச்சிருக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். அப்போ உண்மை உள்ள தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை கைவிடுவதற்காக அவர் என்ன செய்யலை, நம்மளை அழைக்கல. எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மை கைவிடுவதற்காக அவர் என்ன செய்யலை, நம்மை அழைக்கவே இல்லை. சூழ்நிலைகள் ஒருவேளை நாம் பார்ப்பதற்கு ஓகே, இது எப்படி நடக்கும், இது என்னை விட்டு எப்படி மாறி போகும், எப்படி இந்த காரியங்களை எல்லாம் நாம் மேற்கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகின்றார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன். நான் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ள தேவன். நான் உன்னை அழைத்திருக்கிறேன். முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லோரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அழைச்சிருக்கிறார். அழைக்காமல் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோமா? இல்லை. தேவன் அழைத்ததினால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்திலே நாம் நிற்கிறோம். தேவன் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். அதுதான் சத்தியம். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அவருக்காக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கின்றன. எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை தேவன் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்க, முன்குறிப்பு உங்க மேல இருந்ததுனால தான் வள்ளி முருகன் பிரதர் நீங்க எங்கே இருக்கிறீங்க. உங்களை தேவன் அழைச்சிருக்கிறான். புரியுதுங்களா? நீங்க பிரபு பிரதர் கூப்பிட்டாங்க அதனால நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இல்லை. இல்லை நான் கூப்பிட்டதுனால பிரபு பிரதர் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னு இல்லை. இல்லை நான் கூப்பிட்டதுனால சார்லஸ் பிரதரும் பாபு பிரதர் இங்கே இருக்கிறாங்கன்னு இல்லை. நம்ம எல்லாரும் மேலேயும் என்ன செய்தது? ஒரு முன்குறிப்பு, தேவனுடைய முன்குறிப்பு இருந்தது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே வந்திருக்கிறோம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், நம்மளோட எத்தியோப்பியன்ஸ் பிரதர் நிறைய பேர் ஐக்கியமாக இருக்கிறாங்க. அந்த லாங்குவேஜே நமக்கு தெரியாது. இது பாசிபிளா இப்படி ஒரு கூட்டம் நடத்துவது? லாங்குவேஜ் தெரிஞ்ச லாங்குவேஜ்லே சரியாக ஜனங்கள் வந்து கூடி சேர முடிய மாட்டேங்குது. லாங்குவேஜே தெரியல, அப்படி ஒரு சபையை தேவன் என்ன செய்கிறாரு? இது பாசிபிளா? இல்லை. அப்போ அவர் யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களை என்ன செய்கிறார்? தேவன் அழைக்கிறார். அவர்கள் அழைத்தவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்? தேவன் நீதிமான்களாய் மாற்றுவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமான்களாய் மாற்றினவர்களை தேவன் என்ன செய்கிறார்? மகிமைப்படுத்தவும் அவர் செய்கிறார். ஸோ ஆண்டவர் நம்மை முன்குறித்தது எதற்காக? மகிமைப்படுத்துவதற்காக. புரியுதுங்களா? தேவன் நம்மளை முன்குறித்து வச்சிருக்கிறத எதற்காகனா நம்மை தேவன் மகிமைப்படுத்தும்படிக்காக, அவருடைய நாமம் நம்மளுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படும்படிக்காக. அந்த இடையில ஒரு 2 ப்ராசஸ் இருக்கு. முன்குறிச்சிருக்கிறார், அவர் அழைக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அழைத்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை தேடி ஓடி செல்ல வேண்டும். அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாய் நாம் இருக்க வேண்டும்.
அவர் நம்மளை முன்குறிச்சிட்டாரு, தெரிஞ்சிட்டோம். அவர் நம்ம அழைக்கிறாரு, அந்த அழைப்பையும் நாம் காதில் கேட்குறோம். அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்? அவரோட ஐக்கியத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். அப்போ தான் நாம் என்ன செய்ய முடியும்? நீதிமானாக தேவன் நம்மளை மாற்ற முடியும். முன்குறிச்சிட்டாரு, அழைச்சிட்டாரு, வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அவருடைய அழைப்பிற்கு ஏற்ற பாத்திரமாய் நாம் வாழ்வதற்கு நாமே என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் என்னிடத்துல ஒரு சகோதரர் வந்தார். சொன்னாங்க, தம்பி வா நம்ம ப்ரேயருக்கு போகலான்னு சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன்? 27 வருஷமாக போகலை. 27 வருஷமாக அவங்க என்ன செஞ்சு, 27 இல்லை, மேபி நான் அரௌண்ட் 10th படிக்கும்போது எனக்கு அந்த அழைப்பை கரெக்டாக நான் காதில் கேட்க ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் ப்ரேயருக்கு வா, ஒரு நாள் ப்ரேயருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாங்க. 27 வயசு வரைக்கும் நான் போகலை. ஸோ ஆண்டவர் என்ன, அவர் முன்குறிச்சிட்டாரு. அவர் அழைக்க 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 நம்ம என்ன செய்யலை? போகலை. ஸோ பெங்களூரில் ஒரு ஜாபில் இருந்தேன். ஆண்டவர் அந்த கம்பெனியை இழுத்து மூட செஞ்சார். வேறு வழி இல்லை, துபாய்க்கு கிளம்பி வந்தோம். என்ன செஞ்சோம்? துபாய்க்கு கிளம்பி வந்தோம். வந்த இடத்துல ஒருத்தர் மறுபடியும் ப்ரேயருவான்னு கூப்பிட்றாரு. ஐயோ வந்துடுறேன் ஐயா, என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன் அவங்க கூடன்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தேன். எப்போ அவருடைய முன்குறிப்பு இருந்தது? அதுக்கு பிறப்புக்கு முன்னாடியே முன்குறிப்பு இருக்கு. நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்புறம் அழைக்கிறார். ஒரு சகோதரன் மூலமாக ஆண்டவர் அழைக்கிறார், இல்லை ஒரு சகோதரி மூலமாக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுக்காத இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சும்மா விடுகிறவர் அல்ல. அந்த அழைப்பு கேட்ட உடனே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு நம்மளை நீதிமானாய் தேவன் உயர்த்தி கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த அழைப்பிற்கு நம்ம இம்மிடியேட்டாக சப்மிட் பண்ணலை. நம்ம சப்மிட் பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை விடுறதில்லை. முன்குறிச்சது யார்? மனிதன் முன்குறிக்கல, முன்குறிச்சது தேவன் முன்குறிச்சது. அப்போ அந்த அழைப்புக்கு நாம் கீழ்ப்படுகிற வரைக்கும் தேவன் நம்மளை விடுவது அல்ல. அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், ஃபினான்ஷியலாக ஒரு டைம் வரைக்கும் தேவன் உயர்த்தி கொண்டு வந்தார். இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு சேச்சுரேஷன் லெவலில் போயிட்டுருக்கு. அது என்ன சித்தம் தேவனுக்கு தான் தெரியும். தேவன் ஒரு நாள் வரும் பொழுது அதையும் நன்மையாய் மாற பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஸோ அப்படி எவர்களை தேவன் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை தேவன் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தேவன் மகிமைப்படுத்தியும் இருக்கின்றார். ஸோ மகிமைப்படுத்துவது வரைக்கும் தேவன் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல, நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். ஒரு இடத்துலையும் ஆண்டவர் அப்படியே நடத்தி கொண்டு வர. ஆனால் அவருடைய நடத்துதலின் வழிகள் வித்தியாசமானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அவருடைய வழிகள் வேற. அவருடைய வழிகளை நம்ம சப்மிட் பண்ணி அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 நாம் எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். அடுத்து தேவன் என்ன செய்யறாரா? நம்மளை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று நம்மளை என்ன செய்யறாரா? விலக்கி பாதுகாத்து கொள்ளுகிறார். அப்போ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவரோடு உள்ள ஐக்கியத்தில் தேவன் நம்மை பெருக செய்கிறாரு. அந்த ஐக்கியம் சரியாய் வந்தவுடனே அடுத்த ஸ்டேஜுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? நம்மை நடத்துகிறார். நம்ம பார்த்தோம் 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாசித்தோம். நம்மளை அழைக்கிறார், ஐக்கியப்படுத்துகிறார்.
அதுக்கு அடுத்து தேவன் என்ன செய்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா ஸ்திரப்படுத்துகிறார். அவருடைய அழைப்பை கேட்டு வந்துட்டோம், ஐக்கியத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். நம்மளை தேவன் என்ன செய்கிறாரா? ஸ்திரப்படுத்துகிறார். இதெல்லாம் எதுலேருந்து நடக்கக்கூடிய காரியம்? அந்த சின்ன காரியத்தில் நாம் உண்மையாக இருப்பதை நிமித்தம் ஒவ்வொன்றாக நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்து நடந்து வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். எதில் ஸ்திரப்படுத்துகிறார்? அவரோடு உள்ள உறவில், அவரோடு உள்ள ஐக்கியத்தில், வேதத்தை வாசித்து அதை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறதுல தேவன் என்ன செய்கிறார்? நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். அதில் தானே ஸ்திரப்படணும், அப்படிதானே? இப்போது ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையில் ஸ்திரப்பட தான் அவருடைய வாழ்க்கையில் என்னவாயிருக்கும்? பெருகி கொண்டே வருவான். எதில்? ஞானத்தில் பெருகுவான். கர்த்தருக்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எப்போ பயம் உண்டாகும்? அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாய் உணர தான் நமக்கு என்ன செய்யும்? வாழ்க்கையில் ஞானம் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி தான், வல்லமையான தீர்க்கதரிசி தான். அவர் தேவனை பார்க்கும் பொழுது அவர் அப்படியே தன்னை சப்மிட் பண்ணார். அசுத்த உதடுள்ள மனுஷன் நான் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு? அறிக்கை பண்ணுறார். அது வரைக்கும் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று வாழ்ந்து வந்த அந்த சகோதரன் தேவனை எப்போ பார்க்கிறாரோ இம்மிடியட்டாக அவருடைய நிலைமை என்னவென்று சொல்லி அவருக்கு தெரிய வந்துட்டார். அசுத்த உதடுள்ள மனுஷன் நான். அதற்கப்புறமா மறுபடியும் தேவன் அவர் என்ன செய்கிறாரு? ஸ்திரப்படுத்தி வல்லமையாய் தேவன் என்ன செய்கிறார்? அவரை பயன்படுத்தி வந்ததையும் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தாலும் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். ஸோ அப்போ மனிதர்கள் தேவன் அழைத்த அழைப்பில் ஒருவேளை உண்மை இல்லாமல் இருந்தாலும் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம அவருடைய ஊழியத்தை செய்யலைனாலும் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் என்ன செய்கிறாரு? கண்டிப்பாக செஞ்சு முடிப்பார். மேபி கால தாமதங்கள் இருக்கலாம். தேவன் எப்படிப்பட்டவரா? உண்மை உள்ளவர். நம்ம அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவன் உண்மை உள்ளவர். நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்ம உண்மை இல்லைன்னு நினச்சிட்டு ஆண்டவர் நம்மை விட்டு தூரமாய் போகிறவர் அல்ல, பொறுமையோடு காத்திருக்கிறவர். ஓகே தம்பி, இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை விட்டு தேவன் ஓடுகிறவர் அல்ல, நம்மளோடு தேவன் என்ன செய்கிறவர்? பொறுமையாக இருக்கிறவர். ஓகே, இந்த காரியத்தில் இவன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், இந்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், இந்த காரியத்தில் இன்னும் கொஞ்சம் உண்மையாக இருக்கணும். நம்ம யாருமே உண்மையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் அல்ல. நம்ம எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். அஸ் பர் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படிதானே? நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம உண்மையாக இருக்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். தேவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இருக்கக்கூடிய உண்மை வேறு, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி இருக்கக்கூடிய உண்மை வேறு. அப்போ அந்த லெவலுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் வளர்ந்து வர வேண்டும். ஆண்டவர் ஏன் பெரிய காரியத்தை கொடுத்து பெரிய காரியத்தில் நீ உண்மையாயிருன்னு ஆண்டவர் ஏன் சொல்லலை? நமக்கு இருக்கக்கூடிய சின்ன மைண்ட்லையும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்லையும் சின்ன காரியத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்க முடியும். ஆரம்பத்தில் நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதான் தேவன் சொல்கிறார், கொஞ்சத்திலே நீ என்ன செய்? உண்மையாக இரு. அப்போ தான் நான் என்ன செய்வேன்? உனக்கு அநேகத்தில் அதிகாரியாய் மாற்றுவேன். ஒரு ஆத்மாவுக்கு நம்மளால் சுவிசேஷம் சொல்ல முடியலைன்னா 5 ஆத்மாவை தந்தால் எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம்? 50 ஆத்மாவை தந்தால் எப்படி சுவிசேஷம் சொல்லுவோம்? 500 ஆத்மாவை தந்தால் எப்படி சுவிசேஷம் சொல்லுவோம்? முடியாது. அப்போ ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்வதற்குல நம்ம என்ன செய்யணும்? உண்மையாய் இருக்கணும்.
ஒரு நாள் வேலையில் நம்ம உண்மையாக இருக்கலைன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம எப்படி உண்மையாக வேலை செய்வோம்? அப்படிதானே? ஒரு மாதம் நம்மளால் உண்மையாக வேலை செய்ய முடியலைன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம இந்த பூமியில் என்ன செய்யணும்? வேலை செஞ்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதாக இருக்கும். அப்போ எந்தெந்த இடங்களிலெல்லாம் நாம் எப்படியெல்லாம் இருப்போம்? அநேக ஜனங்கள் இந்த பூமியில் உண்டு. ஒரு சகோதரனுடைய சாட்சியை கூட நான் சொல்கிறேன். ஒரு சர்வெண்டாக ஒரு ஹோட்டலில் ஜாயின் பண்ணாங்க. ஒரு சகோதரன் சர்வெண்டாக ஜாயின் பண்ணாங்க. ஆண்டவரை தெரிந்து கொண்டார். ஃபஸ்ட்டு சர்வெண்ட்லேருந்து அடுத்த ஒரு சூப்பர்வைசர் லெவலில் வந்து அந்த ஹோட்டலில் அவரை என்ன செஞ்சாங்க? ப்ரமோட் பண்ணாங்க. நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமான ஒரு சகோதரன். எனக்கு தெரிஞ்சு ஹிந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு சகோதரன். சர்வெண்ட் வேலையில் அவர் ரொம்ப கண்ணியமாய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார். சம்பளம் கிடைக்குதோ சம்பளம் கிடைக்கலையோ, அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அவர் கரெக்டாக இருப்பார். இத்தனை மணிக்கு வேலைன்னா இத்தனை மணிக்கு வேலைக்கு போயிடுவார். அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கரெக்டாக இருந்துகிட்டே இருந்தார். ஒரு சில நேரத்தில் அவருக்கு, அதாவது அவருடைய அதிகாரி அவருக்கு சொல்லுவாங்களா, நீங்கள் ஃப்ரைடே ஆனாலும் நீங்கள் என்ன செய்யணும்? வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாராம். வேலைக்கு போவாராம். அதுலேயும் உண்மையாக இருப்பார். அப்போ அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கின்றன. அதுக்கப்புறம் அந்த ஹெல்ப்பர் லெவலில் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சூப்பர்வைசர் லெவலுக்கு மாற்றுறாரு. இது நான் சொல்கிறது 5 ஸ்டார் ஹோட்டலில். 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கக்கூடியதை நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அதுவும் ஷேக் ஹோட்டல், ஜுமேரா குரூப்பில். ஓகேங்களா? அதில் வந்து ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, அதுவும் இந்தியன்ஸுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சு சூப்பர்வைசர் லெவல் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறி ஒரு ஏஷியனுக்கு அந்த ஹோட்டலில் ஹையர் பொசிஷன் என்ன கிடைக்குமோ அந்த அளவில் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? கொண்டு வந்து நடத்தினாங்க. 800 ரூபா அவருடைய ஸ்டார்டிங் 600 தராம்ஸ் ஸ்டார்டிங் சேலரி. இங்கேருந்து ரிசைன் பண்ணி போகும்போது எவ்வளோ சேலரின்னு எனக்கு தெரியல. பட் நல்ல ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கம்பெனி அவருக்கு கொடுத்துருந்துச்சு. ப்ளஸ்ஸு நல்ல சேலரியோட குடும்பமாக இந்த தேசத்தில் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது. அந்த ஹெல்ப்பர் வேலையில் அவர் உண்மையாக இருந்ததுனால தேவன் என்ன செஞ்சாங்க? அவரை உயர்த்தினார். அதே போல் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்காக கொடுக்கறதுல அவர் கொஞ்சமும் சளைச்சவர் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுலையும் அவர் கொஞ்சமும் சளைச்சவர் அல்ல. சர்ச்சுக்கு போக முடியாது சில நேரங்களில், டியூட்டி பிஸியில் இருக்கும்போது அவருடைய தசம பாகத்தை அவர் எடுத்து சேர்த்து வச்சுருப்பார். எத்தனை மாதம் சர்ச்சுக்கு போக முடியலைனாலும் தசம பாகத்தை கரெக்டாக எடுத்து கவரில் வச்சுருப்பார். ஒரு நாளைக்கு அவருக்கு சர்ச்சுக்கு வர முடியல, தசம பாகம் அதிகமாக சேர்ந்துட்டு, இது எப்படியாவது அவர் சர்ச்சில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார். ஒரு நாள் என் கையில் ஒரு கவரை கொடுக்குறாங்க. கொடுத்து, பிரதர் நீங்கள் இதை போய், நாங்கள் ஒரே சர்ச்சு தான் போயிட்டு இருந்தோம், அப்போ நீங்கள் இதை அங்கே போய் அந்த காணிக்கை அதில் இதை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் கொஞ்சம் அமௌண்ட் வச்சு, எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, கவரில் என்ன கையில் கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே கொண்டு போய் அவங்க கையில் அந்த இதில் போட்டேன். நான் போட்டதை ஒரு சகோதரர் பார்த்தார். பார்த்துட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் இருந்ததுன்னு உண்மையில் எனக்கு தெரியாது. அவங்க சர்ப்ரைஸ்டு, தே ஆர் சர்ப்ரைஸ்டு. அவங்க ஓடி வந்து ப்ரேயர் முடிஞ்சு அதுக்கப்புறமா 2-3 நாளைக்கு அப்புறம் என்ன சந்திச்சுட்டு என்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் என்ன உங்களுக்கு ஏதாவது கமிஷன் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட வந்து கேட்டாங்க. அந்த சகோதரனும் வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அவ்வளவு கண்ணியமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சகோதரன். நான் இந்த வாயை மூடிட்டு அப்படியே போயிட்டேன். அப்படியும் அந்த காரியங்கள் அந்த சகோதரர்கிட்ட இருந்ததுனால ஆண்டவர் வல்லமையாய் தேவனை அவர்கிட்ட பேசும்போதே நமக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் நமக்கு கடந்து வந்த மாதிரி தெரியும்.
அந்த அளவுக்கு அவர் ஒரு சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்து ஆண்டவர் அப்படியே உயர்த்தி கொண்டு வந்ததை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியுது. எல்லா காரியத்திலையும் நமக்கு ஜெபிக்கிறதுலையும் சரி, தேவனுக்காக கொடுக்கறதுலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, எல்லா காரியத்திலையும் சின்ன சின்ன காரியங்களில் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். 1000 தராம்ஸ் சேலரி இருக்கும்போது அதிலிருந்து 100 தராம்ஸ் நம்ம தேவனுக்காக கொடுக்க முடியலை, கொடுக்கறதுக்கு நமக்கு இருதயம் இல்லைன்னா 10,000 தராம்ஸ் சேலரி ஆண்டவர் எப்படி நம்ம கொடுப்பாரு? 10,000 தராம்ஸ் சேலரி தந்தால் நம்ம என்ன செய்யணும்? 1000 தராம்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் செய்கிறதுக்கு கர்த்தரை யோசிப்பார், அப்படிதானே? 1000ல் இவனால் ஒரு 100 தராம்ஸ் தேவனுக்காக கொடுக்க முடியலை, எப்படி இவனை நம்பி நான் ஒரு 10,000 தராம்ஸை கொடுக்குறாரு? கொடுத்து எப்படி 1000 தராம்ஸ் அப்போ போடுவான், கொடுப்பான் தேவனுக்காக? கர்த்தர் இதெல்லாம் யோசிக்கிறவர். ஸோ தேவனுக்காக கொடுக்கறதுலையும் நம்ம என்ன செய்யணும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறதுல, அதாவது நமக்கு 24 மணி நேரம் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். 2.5 மணி நேரம் அந்த 24 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு கொடுத்தே ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். 2.5 மணி நேரம் அது ஒருவேளை ஜெபமாக இருக்கலாம், இல்லது நீங்கள் ஆத்துமாக்களை சந்திக்கிறதுலையா இருக்கலாம், இல்லது வேதம் வாசிக்கிறதுலையா இருக்கலாம். 2.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் தேவனுக்கு. ஆண்டவர் உங்களை அந்த ஊழியத்தில் எப்படி பெருக செய்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் சம்பளத்திலிருந்து தேவனுக்காக கொடுக்கறதில்ல நீங்கள் கொஞ்சம் என்ன தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை கொடுக்கறதில்ல 10% 10% கொடுக்கறதுல நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துறதை நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு நல்லா பாடியிருப்பார். அந்த பாட்டு எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை. அந்த உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியதில் நீங்கள் 10% நீங்கள் தேவனுக்கு கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துறாருன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை அவர் இன்னும் செஞ்சிருப்பார், பாடியிருப்பார். எஸ், இது எல்லாமே சின்ன சின்ன காரியங்களில் நம்ம உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை ஒவ்வொரு காரியத்திலேயாய் தேவன் என்ன செய்கிறாரு, உயர்த்திட்டே வருவார். கண்டிப்பாக ஆண்டவர் சொன்னதை கர்த்தர் என்ன செய்வார், செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். பாருங்க, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். 1 தீமோத்தேயு 3:11. ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? அடுத்ததாக, அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஸோ ஆண்டவர் ஸ்திரீகளுக்கு எந்தெந்த காரியங்களிலே உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்கிறார். நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும். அவதூறு பண்ணக்கூடாது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து தேவன் சொல்கிறார். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன காரியங்களிலே நாம் உண்மையாக இருப்பதற்கு நாம் முயற்சித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை இன்னும் அநேகருக்கு அதிகாரியாய் மாற்றுவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அடுத்ததாக ஆண்டவர் ஒரு சகோதரனை குறித்து
ஆண்டவர் சொல்கிறாரு. அதாவது பார்க்குறோம், ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை என்ன செய்வேன், அநேகருக்கு அதிகாரியாய் மாற்றுவேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையாய் இருக்கக்கூடிய வாழ்ந்த ஒரு சகோதரனை, பழைய ஏற்பாட்டு காலத்திலே உண்மையாய் வாழ்ந்த ஒரு சகோதரன் நமக்கு முன்பதாக எடுத்துக்கொண்டு வருகிறார். பாருங்க, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எப்படிப்பட்டவன் அல்ல மோசே? எல்லாவற்றிலும் என்னுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். 6வது வசனத்தை வாசிக்கலாம். என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ஸோ தேவன் என் வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, உண்மை உள்ளவர்களாய் தேவனோடு வாழக்கூடியவர்களோடு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? இடைபட விரும்புகிறார். உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களை தேவன் தீர்க்கதரிசியாய் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் மோசையோடு இருந்து தேவன் என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். எப்படி தேவன் செயல்பட்டார்? தேவன் என்ன பேசுகிறாரு அப்படின்னு உள்ளதை தெளிவாய் கேட்டு தெளிவாய் ஜனங்களுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். அதிலும் மோசே உண்மை உள்ளவராக இருந்தார். ஆண்டவரிடத்திலிருந்து 10 காரியங்களை கேட்டு 8 காரியங்களை மாத்திரம் ஜனங்களுக்கு சொல்கிறவர் அல்ல மோசே. 10 கட்டளைகளையும் அப்படியே கேட்டு அப்படியே 10 கட்டளைகளையும் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவராக இருந்தார். எல்லாவற்றிலும் உண்மையாக இருந்தார் மோசே. என்னுடைய வீட்டில் என்னுடைய தாசனாகிய மோசே எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருந்தார். நான் அவனிடத்தில் என்ன பேசுகிறேனோ அதை அப்படியே செய்கிறவனாக இருந்தார். 10 கட்டளைகளை மோசேயை நம்பி தேவன் கொடுக்கிறார். இன்று வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? அதை தியானிக்கிறோம். இன்று வரைக்கும் நாம் தியானிக்கிறோம். அப்படி ஒரு உண்மை உள்ளவனை தேவன் அந்த நாட்களிலே தேவன் கண்டுகொண்டார். எனக்கு இவர் உண்மையாக இருக்கிறார். என்னுடைய ஊழியத்தில் எல்லா இடங்களிலும் உண்மையாக இருக்கிறான். எந்தெந்த பொறுப்புகள் எல்லாம் இவனுக்கு கொடுக்கிறேனோ எல்லா இடத்திலையும் உண்மையாக இருக்கிறான். என்னுடைய வீட்டில் தாசனாகிய மோசே எல்லா இடங்களிலும் உண்மையாக இருக்கிறான். கிச்சனில் போனாலும் உண்மையாக தான் இருக்கிறான். பெட்ரோலில் போனாலும் உண்மையாக தான் இருக்கிறான். ஹாலில் இருந்தாலும் உண்மையாக தான் இருக்கிறான். அப்படி நான் ஏன் என்ன சொல்ல வரேன்னா, எந்த வேலையை கொடுத்தாலும் ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுலேயே அவன் உண்மையாக தான் இருந்தான். நடத்தி கொண்டு வந்தார். 6 லட்சம் ஜனங்களை எல்லோருக்கும் மன்னாவை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொடுத்தார். கிச்சனில் உண்மையாக தான் இருந்தார். எல்லாருக்கும் ஈக்குவலாக வாங்கி கொடுத்தார். 10 கட்டளை தேவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வரான். எல்லா ஜனங்களுக்கு ஈக்குவலாக தான் கொடுக்குறார். அவருக்கு பிடிச்ச ஜனங்களுக்கு 8 கட்டளையும் பிடிக்காத ஜனங்களுக்கு 10 கட்டளையும் கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரே கட்டளை கொடுக்குறார். இச்சியாதிருப்பாயாக. தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கும் என்ன செய்கிறாரு? அதே கட்டளைகளை தான் கொடுக்கிறார். இச்சிக்கிறவர்களுக்கும் அதே கட்டளையை தான் கொடுக்கிறார். இச்சியாதிருங்கள், பொய் சொல்லாதிருங்கள், களவு செய்யாதிருங்கள், பிறர் தாரத்தை விரும்பாதிருங்கள், பிறர் உடைமையை விரும்பாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்டளையும் என்ன செய்கிறாரு? அப்படியே தேவன் கொடுக்கிறார். அந்த இடத்துல நம்மை வைத்து பார்ப்போம். மோசேயை கொண்டு தேவன் இந்த பூமியில் 6 லட்சம் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசேயின் இடத்துல உண்மை காணப்பட்டது. எங்க ஆண்டவர் உண்மையை பார்த்தாரு? வனாந்தரத்திலே கொண்டு போய் 40 வருடங்கள் அந்த வனாந்தர வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறார். அந்த இடத்திலும் அவர் உண்மையாக தான் இருக்கிறார் தேவனுக்காக. அரண்மனையில் 40 வருடம் வைத்திருந்தார். அந்த இடத்திலும் உண்மையாக தான் இருந்தார். எல்லா செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலையும் தேவனுக்கு உண்மையாக தான் இருந்தார். ஒன்றுமில்லாத வனாந்தரமான இடத்திலே 40 வருடம் மோசேயை நடத்தினார். அந்த இடத்துல உண்மையாக தான் இருந்தார். மறுபடியும் அனுப்புறார், போ அந்த பார்வோனுடைய அரண்மனைக்கு.
ஜனங்களை எல்லாம் விடுதலை செய்து கொண்டு வர. பார்வோனுடைய அரண்மனை அவர் வாழ்ந்த அரண்மனை. எப்பா, இந்த சொகுசான வாழ்க்கை மறுபடியும் எனக்கு கிடைக்குது, இங்கே நான் இருந்துறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யலை, இருக்கல. மறுபடியும் ஜனங்களை கூட்டிட்டு வனாந்தரத்துக்கு தான் போகிறார். என்ன செய்கிறாரு? அதுக்கப்புறம் மறுபடியும் 40 வருடம் எங்கே? இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்தர வாழ்க்கை தான். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பார்க்குறார். எப்படியெல்லாம் இவனை நான் நடத்தினாலும் எல்லா இடங்களிலும் உண்மை உள்ளவனாக தான் மோசே இருக்கிறார். அதே இருதயத்தை ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பார்க்கின்றார். நம்மளிடத்தில் இருக்கும்போது நமக்கு உண்மையாக இருக்கிறோம். நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? தேவனுக்காக உண்மையாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமா? 1-2 நாள் நமக்கு சேலரி வரல, எப்படி நம்ம கம்பெனிக்கு வேலை செய்கிறோம்? சேலரி வருது, எப்படி நமக்கு வேலை செய்கிறோம்? எப்படி நம்ம வேலை செய்கிறோம்? கம்பெனிக்காக எப்படி நம்ம வேலை செய்கிறோம்? சேலரி வந்த உடனே கண்டிப்பாக எல்லோரும் ஆக்டிவாக வேலை செய்வோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வராமல் இருக்கும் பொழுது நாம் எப்படி நம்ம தேவனுக்காக வேலை செய்கிறோம்? எல்லா இடங்களிலேயும் தேவன் மோசேயை உண்மையுள்ளவராய் கண்டு கொண்டார். என்ன செய்கிறாரு? மோசேயை உண்மையுள்ளவராய் கண்டு கொண்டார். அதே தேவன் தான் இன்னைக்கும் நம்முடைய இருதயங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய மூமென்றை தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி என்னுடைய வீட்டில் இவங்க எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய வீட்டில் இவங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம ஒருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 35வது வசனம். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையுள்ள ஒரு ஆசாரியன் எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். இது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்றாரா? நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி. நம்ம எல்லோரும் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் அழைத்திருக்கிறது எதற்காக அழைத்திருக்கிறாருன்னா மகிமைப்படுத்த ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க? அழைச்சிருக்கிறார். இந்த இடத்துல முன்குறிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவன் என்ன செய்கிறார்? எழும்ப பண்ணினார். எழும்ப பண்ணி அவர் என்ன செஞ்சார்? வீட்டில் நிலைத்திருக்க செய்து அநேக ஜனங்களுக்கு, உலகத்திற்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். அதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். நம்மளை இந்த இடத்துல நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசாரியர்களாய் தேவன் அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். இப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களாய் நாம் என்ன செய்கிறோம்? இந்த பூமியில் வாழுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:10.
நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்போது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். என்ன செய்யணுமா? நாம் மரண பரியந்தம் வரைக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் ஜீவ கிரீடம் வேண்டும்? நம்ம எல்லாருக்கும் என்ன செய்ய என்ன வேண்டும்? ஜீவ கிரீடம் வேண்டும். அப்படிதானே? ஜீவ கிரீடம் வேணும்னா நம்ம என்ன செய்யணுமா? மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். மரண பரியந்தம் என்னதுல உண்மையா இருக்கணும்? சின்ன காரியத்தில் உண்மையா இருக்கணும். சிலர் சொல்லுவாங்க ஒயிட் லைஸ். ஒயிட் லைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன வெள்ளப்பொய். சின்ன வெள்ளப்பொய். அதில் நம்ம என்ன செய்யணும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஸோ பேச்சில் நடக்கையில் உண்மை உள்ளவர்களாய் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். ஈவன் என்னுடைய வாழ்க்கையில் நான் விரும்புவது அந்த ஒயிட் லைஸ் கூட என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது என்று சொல்லி வாழ்வதற்கு முயற்சித்து கொண்டிருக்கின்றேன். என்னோடு நீங்களும் முயற்சிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவதற்கு தேவன் என்ன செய்கிறார்? போதுமானவராக இருக்கிறார். அப்போது சின்ன சின்ன காரியங்களிலே உண்மையாக இருக்கும் பொழுது பரலோகத்தினுடைய ஜீவ கிரீடத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லா விஷயத்திலும் தேவனுடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் படி நாம் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவர்களாய் வாழும்படி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் இந்த பூமியிலே வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சகல காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் இந்த பூமியில் இருக்க தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மோடு உள்ள ஐக்கியத்திலே உண்மையான ஒரு ஐக்கியம் உள்ளவனாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஐயா. அந்த அழைப்பிலே ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மோசே உம்முடைய வீட்டிலே ஆண்டவரே எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தது போல தகப்பனே நாங்கள் எல்லா இடங்களிலும் உண்மையுள்ளவராக இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நம்பி நீர் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆண்டவரே இந்த சின்ன ஊழியத்திலே தகப்பனே ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் ஆண்டவரே கிறிஸ்துவினுடைய நற்கந்தகமாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உண்மை, இந்த நேர்மை, ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில பெருகும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, மோசேயை நீர் கண்டுகொண்டது போல ஆண்டவரே நீர் எங்களையும் கண்டுகொள்ளுவீராக. தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.